நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, மகாராஜா, திருடுன அந்த எல்லா பொருட்களுமே இந்த சிலைக்குள்ளதான் இருந்துச்சா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது எங்க எல்லாரோட புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. ஆனா இன்னும் நமக்கு மகாராஜாவோட மகுடமும் கிடைக்கல, அந்த திருடனும் கிடைக்கல. ஆமா மந்திரியாரே, இப்ப திருடனோட ஒரு நண்பன் கிட்ட இருந்து திருட்டு போன பொருட்கள் கிடைச்சிருச்சு. இப்ப இன்னொரு நண்பனையும் சோதிக்கணும். ஏன்னா அந்த திருடன் திருநதுக்கு அப்புறம் விஜயநகரத்தை தனக்குள்ள மறைச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கான். இப்ப குருவே, உங்களோட முறை. நீங்க உங்க கையில இரும்பு கம்பியை எடுத்து இங்க இருக்கிற இந்த சிலைய நல்லா அடிச்சு மகுடம் எங்கன்னு இந்த சிலை கிட்ட கேளுங்க. மகாராஜாவோட மகுடம் இருக்கிற இடத்த மரியாதையா சொல்லிடு. எங்க மகாராஜாவோட மகுடம் எங்கன்னு சொல்லிடு. சொல்ல மாட்டேன், சொல்லு. என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. நான் எதுவுமே பண்ணல. மகுடத்தை நான் திருடல, நான் பொய் சொல்லல, நான் எதுவும் பண்ணல. குருவே, குருஜியை நாம எழுப்பி ஆகணும். வா, சீக்கிரம் அவரை உட்கார வைங்க. பாத்து தனி வாங்க குருஜி, அப்படியே பொறுமையா அப்படி. மகாராஜா, இவனை கைது பண்ண ஆணையிடுங்க. ஏன்னா சிலை உருவத்தில் இருக்கிற இவன் ஒரு திருட. மந்திரியாரே, கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, இந்த திருடன் பல வருஷங்களா மேற்கொண்ட தீவிர பயிற்சியின் பலனா இந்த கலையில நிபுணனாயிருக்கான். இந்த கலையோட உதவியால ரொம்ப நேரத்துக்கு இவனால சில மாதிரி நகராம இருக்க முடியும். அதுவும் உயிரில்லாத ஒரு பொருள் மாதிரி. அரசவைக்குள்ள வந்ததுல இருந்து இவர் அவருடைய கலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பண்ண வச்சது வேற ஒருத்தர் தான். மகாராஜா, நான் இதெல்லாம் ராஜா விஸ்வேஸ்வர் ராவ் சொன்னதுனாலதான் செஞ்சேன். மகாராஜா, ராஜா விஸ்வேஸ்வர் ராவ் விஜயநகர மகாராஜாவுக்கு அவரோட பகைக்காக பாடம் கத்துக் கொடுக்க நினைச்சாரு. எங்களோட மகாராஜா இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்படியாவது அவர் தீர்த்தே ஆகணும்னு விரும்பினாரு. ஒருவேளை இந்த விஷயத்துக்கு நீங்க ஒத்துக்கலனா, உங்களோட இந்த ராஜ்யத்துக்குள்ள உங்க அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா எங்களால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு உங்களுக்கு காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு ராத்திரி நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து தப்பிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி இல்ல, நீங்க நேத்து ராத்திரியே மகுடத்தை திருடிட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சீங்க. ஆனா உங்களோட இந்த திட்டத்துல எதனால உங்களால ஜெயிக்க முடியலன்றத நான் சொல்றேன் மகாராஜா. மகாராஜா, நேத்து ராத்திரி நானும் குண்டப்பாவும் திருட்டுத்தனமா அரசவைக்கு வந்தோம். இங்க வந்து பார்க்கும்போது குரு அவருடைய முழு குடும்பத்தோட ஏற்கனவே இங்க இருந்தாரு.
இத பார்த்து நாங்க உங்க சிம்மாசனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா திருட்டுத்தனம் எல்லாமே ராத்திரியில தானே நடந்துச்சு. அதனால நாங்க இங்க இருந்து அரசவை முழுக்க ராத்திரி கண்காணிக்கிறோம்னு நினைச்சோம். அப்பதான் குண்டப்பாக்க ஒரு அவசர வேலையா போக வேண்டியதா இருந்தது. திரும்ப வரும்போதுதான் பார்த்தா இந்த சிலை அந்த இடத்துல இருந்து மாறி இருந்துச்சு. அதாவது சரியா அந்த நேரத்துல தான் இந்த திருடன் இங்க இருந்து திருட்டுக்காக கிளம்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் வரத பார்த்து திரும்பவும் சிலையா மாறிட்டான். ஆனா இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். இந்த சிலை நின்னுகிட்டு இருந்த இடம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்னோட கவனம் அது மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள சிலை மேல இருந்த சந்தேகம் ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ள குரு என்ன பார்த்துட்டாரு. என்ன பிடிக்கிறதுக்காக என்ன நோக்கி ஓடி வந்தாரு. அதே நேரத்துல குருவை நோக்கி கோவிந்தோட கையில இருந்த இந்த பெரம்பு தூக்கி வீசப்பட்டுச்சு. கோவிந்த் சிலைய பிடி. அந்த சிலை மேல பெரம்பு பட்ட உடனே நான் கவனிச்சேன். சிலை அதோட கண்ணை இமைச்சுது. அதுக்கப்புறம் என்னோட சந்தேகம் நம்பிக்கையா மாறிடுச்சு. மகாராஜா, எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், இந்த சிலை மேல அந்த கட்டை வந்து பட்டதுக்கு அப்புறமும் எந்த சத்தமும் வரல. இந்த சிலை ஒரு உலோகத்தால செய்யப்பட்ட சிலைங்கிறதுனால இதுல இருந்து சத்தம் நிச்சயமா வந்திருக்கணும். ஆனா சத்தம் வராத காரணத்தினால என்னோட சந்தேகம் பெருசாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்த மகாராஜா. ஆனா நான் எதுவும் செய்யாம இங்க இருந்து போயிட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு நிறைஞ்ச அரசவையில இந்த திருடனோட முகமுடியை கிழிக்கணும்னு நினைச்சேன். மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த ராஜ்யத்துக்கு நண்பனாவோ இல்ல விருந்தினராவோ வந்தா நிச்சயமா அவரு கௌரவிக்கப்படுவாரு. ஆனா எதிரியா வந்தா தப்பிக்க முடியாதுன்றது அவருக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். பிரமாதம். குருஜி குருஜி பயப்படாதீங்க. இவன் ஒண்ணு பேய் கிடையாது, திருடன். உங்களை யாரும் தண்டிக்க மாட்டாங்க. இப்ப அவனை புடிச்சிட்டாங்க, அதனால அவனுக்கு தான் தண்டனை. குருஜி, இவன் கிடைச்சிட்டான். ஆனா உங்க கையில இருந்தது போயிடுச்சே. என்ன போயிடுச்சு? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி போயிடுச்சு குருஜி. இந்த மனுஷ சில ஒரு திருடனா? சிவ 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 சிவ. நான் இவனை ஒரு அழகான சிலைன்னு நினைச்சேன். ஆமா குருவே, இவன் தான் திருட. இவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த சிறந்த கலைய திருட்டு மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறான். ஆனா இவனை பிடிக்கிறதுல உங்களோட கைகள் தான் எனக்கு அதிகமா உதவிச்சு. என் கையை எப்போ உதவுச்சு? நான் என்ன பண்ணேன்? குருவே, கோவிந்த் கட்டையை தூக்கி அடிக்கும் போது ஒருவேளை சரியான நேரத்துல நீங்க குனியாம இருந்திருந்தா சிலையா இருக்கிற இந்த திருடனுக்கு அந்த கட்டை பட்டிருக்காது. இவன் அவனோட கண்களை சிமிட்டி இருக்க மாட்டான். உலோகத்து மேல கட்டை போய் படும்போது அதுல சத்தம் வந்திருக்கணும். ஆனா அப்ப அந்த சத்தமும் கேட்கல. ஆமா இல்ல அப்போ? ஆமா, அப்படித்தான் நடந்தது. உண்மை மகாராஜா, உண்மையிலேயே அப்படித்தான் நடந்தது. அற்புதமா சொன்னாரு. அப்புறம் மகாராஜா, வயசான காலத்துல குனியறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சரியான சமயத்துல குனியறதுல தான் எல்லாம் இருக்கு மகாராஜா. நான் ஏற்கனவே இந்த மாதிரி கலைகள் கத்து வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, என்னோட அப்படிப்பட்ட கலைகள் மூலமா தான் இந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது. மத்தபடி பண்டித ராமகிருஷ்ணர் என்னவோ அவரோட வேலைய சரியா தான் செஞ்சிருக்கார் மகாராஜா. பிரமாதம் குருவே, நீங்க சரியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. நன்றி மகாராஜா. இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நான் அறிவிச்ச 2 பிரச்சனைகளும் இன்னும் முடியலையே. மகுடத்தை திருடினவன் கிடைச்சிட்டா, ஆனா என்னோட மகுடம் இன்னும் என் கைக்கு வந்து சேரவே இல்லை. மகாராஜா, மகுடத்தை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் முழு நம்பிக்கையோட சொல்லுவேன், நேத்து ராத்திரி எதுவும் திருட்டு போகல. ஏன்னா இந்த திருடு அவன் இடத்துல இருந்து நகரவே இல்ல. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா குருவே, இன்னும் என் கேள்விக்கு பதில் கிடைக்கல. என் மகுடம் எங்க போச்சு? மகாராஜா, நான் அந்த மகுடம் கடைசியா நீங்க உங்க தலையில அணிஞ்சிருந்தப்ப தான் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அது என் கண்ணிலே படலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னோட மகுடம் எங்க? மகாராஜா, எனக்கு தெரியாது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, என்னோட நிபந்தனை இன்னும் முடியவே இல்லை.
இதுல இருந்து என்ன தெரியுது? என்னோட அறிவிப்புல 2 நிபந்தனைகளை வச்சேன். முதல் நிபந்தனை, மகுடத்தை திருடினவன் கிடைச்சிட்டான், ஆனா என்னோட மகுடம் இன்னும் என் கைக்கு வந்து சேரல. அதாவது நிபந்தனை இன்னும் முடியல. அப்படின்னா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணரை நீங்க இன்னும் மன்னிக்கலையா? அப்படின்னா இவரை ராஜ்யத்தை விட்டு மொத்தமா... பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் விஜயநகர ராஜ்யத்தோட பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த நிறைஞ்ச சபையில ஒரு விஷயத்தை அறிவிக்க போறேன். இப்போ உங்களுக்கு இந்த ராஜ சபையில இருந்த உங்களோட அதிகாரத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன். மகாராஜா, அப்போ அந்த அந்த மகுடம் வந்து மகுடம் எங்கேயும் போகல குருவே. மகுடத்தை நான் தான் மறைச்சு வச்சேன். என்னது? மகாராஜா நீங்களா? அந்த மகுடம் இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ நம்ம திருடனையும் பிடிச்சாச்சு, என்னோட மகுடமும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீங்களே மகு... ஈஸ்வரா, என்ன மகாராஜா, நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா என்ன? எனக்கும் கொஞ்சம் விளையாட தெரியும். மகாராஜாவோட மகுடத்தை அரசவைக்கு உடனே எடுத்துட்டு வாங்க. குருவே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க என்னோட ராஜ மகுடத்தை உங்களோட கைகளாலேயே எனக்கு அணிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறேன். நீங்க திரும்பவும் போய் உங்க இடத்துல அமரலாம். நன்றி மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, ராஜா விஸ்வேஸ்வர ராவுக்கு பாடம் கத்து கொடுத்தாகணும். அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! ராமா, ராமா. சாரதா, என்ன தூங்க விடு. ஏன் என்ன பயம்புறுத்துற? ராமா, யார் அது? ராமா, ராமா. ராமா.
ராமகிருஷ்ணா நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு அரசவைக்கு ஒரு மாந்திரீகம் வருவான். மாந்திரிகனா? மாந்திரிகன் ஏன் வரப்போறான்? உதவி கேட்கறதுக்காக. உதவியா? என்ன உதவி? மாந்திரிகர்கிட்ட இருந்து தூரமா இருப்பேன். நான் கிட்ட கூட போக மாட்டேன். ரொம்ப நல்லது. அவங்க நல்லவங்க கிடையாது. எங்கள மாதிரியான பயங்கரமான பூதங்களை இந்த மாந்திரீகர்கள் வாழவே விடுறதில்ல. பூதமா? மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அந்த மாந்திரீகனை அரசவையை விட்டு துரத்திருங்க. அவனுக்கு நீங்க எந்த விதமான உதவியும் பண்ணாதீங்க. ஆனா பேய் அவர்களே, அரசவையில் எல்லா முடிவுகளும் மகாராஜா தான் எடுப்பாரு. நான் எடுக்க மாட்டேன். நீ மகாராஜாவை பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி மட்டும் யோசி. உன்கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ பண்ணு. ஆனா மகாராஜா இருக்கும்போது நான் எந்த முடிவும் எடுக்கவே முடியாது. பேய் அவர்களே, பேய் அவர்களே, ஈஸ்வரா, பேய் அவர்களே, அம்மா தாயே, பேய் அவர்களே, ஈஸ்வரா, எச்சரிக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னதை நீ செய்யலைன்னா நீ வாழ்க்கை முழுக்க மறக்காத மாதிரி உன்னோட நிலைமைய நான் மோசமாக்கிடுவேன். அம்மா, 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 இல்ல இல்ல, நான் தான். என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? வெளியே வெளியே யாராச்சும் வந்தாங்களா மாமா? நான் போய் பாக்குறேன். கோவிந்தா, வெளியில போக கூடாது. அம்மா தாயே, உங்களுக்கு என்ன தனியா பாக்கு வித்தல வச்சு சொல்லணுமா? நில்லுங்க. ஏய், வெளியே யாரும் இல்லையே. இருந்தாங்க இப்ப போயிட்டான். அது கடவுளே, என் மணியை திட்டு வந்து பண்ண என்ன? யார் அது? சரியா சொல்லுங்க. பேய். பேவா? என்ன பேய் பேய்னு உளறிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க, யாரு? பேய் தான் பேசிச்சு. அம்மா, அவனுடைய குரல் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? அவன் என்ன எச்சரிச்சான். நாளைக்கு அரசவைக்கு ஒரு மாந்திரிகம் வருவானா, அவனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? பயத்துல நான் இங்க நடுங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க. அந்த தாய்க்கு தான் நன்றி சொல்லும். என் மணி எங்கேயுமே போகல. எவ்வளவு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கத்தி என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்ட. பயந்தாங்கோலி. சரியா சொன்னீங்கம்மா.
பயப்படாதலாமா, பயந்தவங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு கடவுள கூட பேய் தான் வரும். வாய மூடுறோம். மாமா அது என்ன? ஏய், என்ன பண்ற? நகரு, உள்ள போ, உள்ள போ. சரிங்க மாமா, போறேன். பட்டு, பட்டு கேக்குதா? மயக்கம் போட்டு விழுந்துட்டியா என்ன? ஈஸ்வரா, நான் கண்டது கனவு தானே? நான் கனவு தான் கண்டேன். நான் இவ்வளவு நேரம் பார்த்தது உண்மை இல்ல, எல்லாம் கனவுதான். யார் நீ? யாரு? எனக்கு என்ன ஆகுது? மகாராணி திரும்பலம்பா. மகாராஜா, தண்ணி. என்னோட சொம்பு மகாராஜா. தண்ணி. மகாராஜா, மகாராஜா, என்னோட சொம்பு வளைஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு புது சொம்பாவை வாங்கித்தரேன் மகாராணி. நீங்க மகாராணி. இவனோட இதயமும் மூச்சும் நின்னுடுச்சு. இவன் இறந்துட்டான். மகாராணி திரும்பலம்பா. சரதா, 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 வெளியில யாரும் நிக்கிறாங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? வெளியே யாரும் இல்ல. கொஞ்சம் காத்திரு, திரும்பவும் தட்டுவாங்க பாரு. வெளியே யாரோ இருக்காங்க. யாரோ கதவை தட்டினாங்க. நானும் அதேதான் சொன்னேன்.
யாரோ இருக்காங்க. அப்போ இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? போங்க, போய் கதவை திறங்க. நான் ஏன் போகணும்? நீ போ. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க முன்னாடி போங்க, உங்க பின்னாடியே நான் வரேன். கண்டிப்பா வா. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரி தூங்கவே விட மாட்டாங்க போல இருக்கு. யாரு யாரு? என்ன பயம்புறுத்திட்டீங்க. நடு ராத்திரியில யார் வந்திருக்காங்க? நானும் அதான் கேக்குறேன். அம்மா போங்க, கதவை திறங்க. நான் ஏன் போனும்? நீ போ. இந்த கதவை ஒரு வீர இல்ல முட்டாள் தான் திறக்க முடியும். முட்டாள். டே கோ. கோவிந்த், வெளியில யாரும் வந்திருக்காங்க. போய் கதவை தர. சரிங்க மாமா. நில்லு. நீங்க என் தம்பியை முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் ஒரு வீரன். உன் தம்பிய நான் வீரன்னு நினைக்கிறேன். வீரனா? வீரன் கோவிந்த் எங்கே போக மாட்டான். என்ன? அம்மா அம்மா. பண்டித ராமகிருஷ்ண கோத்துவாலையா நீங்களா? ஆமா, நான் தான். இவ்வளவு நேரமா நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் நீங்க பதில் சொல்லவே இல்ல? அட, எவ்வளவு நேரமா நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், நீங்க திறக்கவே இல்லையே. நான் என்ன பண்றது? எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாத்தீங்களா, மனுஷங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்காங்க. கதவை தட்டிக்கிட்டே தூக்கம் வந்துருச்சாமே. சரி, ஏன் நீங்க இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி நான் நிறைய மசாலா போட்ட குழம்ப சாப்பிட்டுட்டேன். இப்ப வயிறு கெட்டு போச்சு பண்டித ராமகிருஷ்ணா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் தூக்கம் வந்துச்சு. பசங்க சத்தம் போட்டு எழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு நான் தூங்க முயற்சி பண்ணேன். அப்பதான் அரசவைக்கு உங்களை கூட்டிட்டு வர சொல்லி எனக்கு தூது வந்துச்சு. சரி, 2 நிமிஷம் காத்திருங்க, நான் வரேன். அப்போ நான் திரும்ப காத்திருக்கணுமா? அட, அது என்ன? வாங்க பார்க்கலாம். ஏய், யாரு நீ? இங்க பாரு, நீ யாரா வேணாலும் இரு, ஆனா இங்க தூங்க கூடாது. இது அரசவை. மகாராஜா இந்நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருப்பாரு. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க போய் எழுப்புங்க. நான் ஏன் எழுப்பணும்? ஊர்காவலன் நானா நீங்களா? அட, நான் ஊரோட காவலன் தானே. இது அரசவையில தானே நடந்திருக்கு. இது என்னோட எல்லைக்குள்ள வராது. நீங்க விசேஷ ஆலோசகர் இல்லையா? இதுல உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஆனா இங்க பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா, ஆனா அவனால எதுவும் கிடையாது. நீங்க போங்க, சோதிச்சு பாருங்க. சரி. எழுந்துக்கோங்க. இது ஒரு பொணம். ஐயோ, பொணமா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சரியா தூங்கல இல்ல, அதான் இப்படி கீழே விழுந்துட்டேன். எல்லாம் புரியுது. நீங்களா ஊர்காவலரா? வணக்கம் மந்திரியாரே. வணக்கம். இந்த பொணம் யாருது? இது ஏன் தர்பார்ல இருக்கு? இந்த நபர் இருக்கானே, இவன் இன்னைக்கு ராத்திரி நம்ம மகாராஜா மேல தாக்குதல் நடத்தினான். நாடு ராத்திரியில அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சோ. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். ஏய், யார் இவன்? நட்ட நடு அரசவையில முழுசா போத்திக்கிட்டு தூங்குறான். உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கும் இந்த அரசவையோட மரியாதை என்னங்கிறது தெரியாம போச்சா? ஒருத்தர் என்னடானா அரசவையில முழுசா போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அதை நீங்க சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? இதுக்காக நீங்க எல்லாம் வெட்கப்படணும். ஏய், எழுந்துரு, எழுந்துருங்கிறேன். குருவே, இந்த ஆளு இவன் யாரா வேணா இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணரே. இப்படி அரசவையில படுத்து தூங்குறவனை எழுப்பாம இருக்க முடியுமா? ஏய், எழுந்துரு, எழுந்துருன்னு. இப்ப மட்டும் நீ எழுந்திருக்கல, உன்னை என் மந்திர சக்தியால அப்படியே பஸ்பமாக்கிடுவேன். எழுந்துரு.
பூதம். இந்த ஆளு எதுக்குயா இறந்து போன சடல மாதிரி படுத்திருக்கான்? ஏன்னா அது சடலமே தான். என்னது? அவன் சிரிக்கிறான் ஐயா. அவனோட முகமே அப்படித்தான். தனிமணி, குருக்கு தண்ணி கொடுங்க. சரிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. தண்ணி கொண்டாங்க, தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். மகாராஜா வணக்கம். மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. இந்த ராத்திரி நேரத்துல உங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா பிரச்சனை அப்படிப்பட்டது. இவன் என் மேல தாக்குதல் நடத்தினான். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு மகாராஜா. இந்த ஆளோட மரணம் தான் இவனை உங்க அறை வரை இழுத்துட்டு வந்து. யார் எங்க மகாராஜாவை தாக்குறாங்களோ அவங்களை இப்படித்தான் மரணம் தழுவும். முட்டாளே, உனக்கு இந்த விஷயம் தெரியல. இப்ப பாத்தியா உன் நிலைமை என்னன்னு? மகாராஜா முன்னாடி சடலமா படுத்திருக்க. மகாராஜா, நடந்தது விரிவா சொல்லுங்க. ஆமா மகாராஜா, சொல்லிருங்க மொத்தத்தையும். நான் என்னோட அறையில தூங்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டு என் தூக்கம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கையில ஒரு வாளோட இவன் என்ன நோக்கி வந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவன் என்ன தாக்குறதுக்கு முன்னாடி என்னோட பலத்தை நானும் அவங்கிட்ட காட்டினேன். அப்புறம் மந்திரியாரே, நான் சொல்றதை கேக்குறீங்கல்ல? ஆமா மகாராஜா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். கேக்குறேன். அப்போ சரி. தனிமணி, மகாராஜா சொல்ற கதை ஆர்வத்தை தூண்டு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா போய் குடிக்க பானம் தயார் பண்ணி கொண்டு வாங்க. வாமணி, பானத்தை கொண்டு வருவோம். மகாராஜா, அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா இவன் மெல்ல மெல்ல அப்படியே எழுந்து என் முன்னாடி நின்னா. மகாராஜா, நீங்க என்னவோ இவனை மெதுவா அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க கொடுக்குற அடியில யானையே மயங்கி விழுந்துருமே. நான் கேள்விப்பட்டதை சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன திருப்பி தாக்க வந்தான். அப்புறம் நான் அவனை திரும்பவும் மெதுவா தாக்குனேன். திரும்பவும் மெதுவா அடிச்சீங்க? புரிஞ்சிருச்சு மகாராஜா, புரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க இவன் கூட சண்டை போடல, மெதுவா இவனை 2 தட்டு தட்டி இருக்கீங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? குருவே, அதுக்கப்புறமா மகாராணி திரும்பலமா என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. மகாராஜா, இப்படி ஒரு விசித்திரமான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு மகாராணி முகமா தெரிஞ்சது? இல்ல குருவே, நான் இவனை அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா மகாராணி திரும்பலம்பா அவங்க கையில இருக்க சொம்பு எடுத்து இவன் தலையிலேயே அடிச்சிட்டாங்க. இவன் இறந்துட்டான். அப்படியா? அப்படின்னா மகாராணி திருமலம்பாவுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மகாராஜா உயிரையே காப்பாத்திருக்காங்களே. குருவே, காப்பாத்துனாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தானே இவன் கூட சண்டை போட்டேன். நான் தான் சொன்னல, நானே இவனை 2 அடி அடிச்சேன் குருவே. மகாராஜா, இப்பதானே நீங்க சொன்னீங்க மகாராணி இவன் தலையில சொம்பால அடிச்சாங்க. சொம்பால அவங்க அடிச்சாங்க. ஆனா விஷயத்துக்கு வாங்க. விஷயம் என்னன்னா, வித்தியாசமா இருக்கிற இந்த ஆளு யாரு? இவன் எதுக்கு மகாராஜா மேல தாக்குதல் நடத்தினா? நான் அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனாலதான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். ஆனா குருவே, நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இது கொண்டு வந்துட்டோம் குருஜி. கொண்டாங்க. என்னது இது? முட்டாளுங்களா, மகாராஜா மேல தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க என்னடா சாப்பிடறதுக்கு அதை இதையும் கொண்டு வந்துட்டு முட்டாளுங்களா, போங்க எடுத்துட்டு போங்க. முட்டா பசங்களா இருக்காங்க. மந்திரியாரே, இந்த நபரை பத்தின விவரங்கள் எல்லாத்தையும் சேகரிங்க. கண்டிப்பா மகாராஜா. ஆனா இந்த சடலத்தை என்ன பண்றது? என்ன பண்றது? போட்டு புதைக்க வேண்டியதா? குருவே, இவனோட இறுதி சடங்கு. ராமகிருஷ்ணரே, இந்த அடையாளம் தெரியாதவன் மகாராஜா மேல தாக்குதல் நடத்தியிருக்கான். நான் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இறுதி சடங்குன்னு நடக்கவே கூடாது. நான் விட மாட்டேன். இவனுக்கெல்லாம் இறுதி சடங்கு ஒரு கேடா? கொண்டு போய் ஏதாவது கிணத்துல போடுங்க. குருவே, ஒருவேளை இந்த பிணத்தை உங்க கிணத்துக்குள்ள போட்டா உங்க கிணத்து தண்ணி கெட்டு போயிடும். என் கிணத்துலயா? நான் ஊருக்குள்ள இருக்கிற கிணத்தை பத்தியா சொல்றேன்? விஜயநகரத்துக்கு வெளியில பயனே இல்லாம ஒரு கிணறு இருக்கு. அத சொன்ன நானு. அதுல கொண்டு போய் போடுங்க. என்னது மகாராஜா? குருவே,
நான் இந்த நபருக்கு இறுதி சடங்கா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு இறந்து போன ஆளோட நமக்கு என்ன பகை இருக்கு? சரிங்க மகாராஜா. மந்திரியாரே, இந்த சடலத்தோட சேர்த்து எனக்கும் இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு செய்யுங்க. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா, இவன் இருக்கானே, உங்களை போய் தாக்க வந்திருக்கா. எங்க எல்லாருக்கும் அன்பானவர், இந்த விஜயநகரத்துக்கே கடவுள் போன்ற மகாராஜா. குருவே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இவ்வளவு அன்பு என் மேல வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மகாராஜா, நான் உங்க மேல செலுத்துற அன்புக்கு ஒரு எல்லையே கிடையாது. இன்னைக்கு மகாராணி திருமலம்பா 2 உயிரை காப்பாத்திருக்காங்கன்னே சொல்லலாம் மகாராஜா. உங்களோட சேர்த்து என்னையும் சொல்லலாம். ஆமா மகாராஜா, இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. மகாராணி திருமலம்பாவுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. வீராங்கனை திருமலம்பா வாழ்க 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 வாழ்க. அமைதி. கோத்வால், சொல்லுங்க மகாராஜா. இந்த பிணத்தை நீங்க கிணத்துல போட்டுருங்க. சரிங்க மகாராஜா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் கூடவே இருங்க, சரியா? இப்ப நான் சொல்றத பண்ணுங்க, அப்படியே தள்ளி விட்டுருங்க. முட்டாளுங்களா, என்ன இல்ல, அந்த பணத்தை தள்ளுங்கன்னு சொன்னேன், தள்ளி விடுங்க. மாமா, உங்க முதுக தேய்ச்சி விடவா? வேண்டாம், கிட்ட வராத, கிட்ட வராத. இது குளிக்க வேண்டிய நேரமா? பிணத்துக்கிட்ட இருந்து வர குளிச்சுதானே ஆகணும். என்னது பிணமா? அரச வேலை என்னாச்சு? மகாராஜாவும் 2 ராணிகளும் நல்லா இருக்காங்கல்ல? மகாராஜா மேல யாரோ ஒரு கொலைகாரன் தாக்குதல் நடத்தினா, அவனை கொன்னுட்டாங்க. தாக்குதலா? அப்படின்னா நிச்சயம் பெரிய சண்டை நடந்துக்கும். இல்ல குண்டப்பா, 2 அடிதான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தலையில சொம்பால அடிச்சிருக்காங்க. மகாராஜா வாளை விட்டுட்டு தும்பல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரா? முட்டாள் தம்பி. மகாராணி திருமலம்பா அந்த கொலைகாரனை சொம்பால தலையில அடிச்சிருக்காங்க, அதனால அவன் இறந்துட்டான். அப்ப மகாராஜாவோட உயிரை காப்பாத்திட்டாங்க. அம்மா, நீங்க மகாராணி திருமலம்பாக்கு தடியை பயன்படுத்துற பயிற்சியை கொடுத்தீங்கல்ல, அந்த பயிற்சி இப்ப வேலை செஞ்சிருச்சு. ஒருவேளை பெண்களே இல்லனா ஆண்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. அம்மா தாயே, எங்க இருந்த பேச்சை எங்க கொண்டு போறீங்க? லாமா, அந்த கொலைக்காரன் யாரு? இத பத்தி இன்னும் எதுவும் தெரியல குண்டப்பா. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தா. அவ உடம்புலயும் முகத்திலயும் வித்தியாசமான சின்னங்கள் இருந்துச்சு. லாமா, எனக்கு அந்த கொலைக்காரனை பார்க்கணும்னு தோணுது. ஆமா ஆமா, எனக்கும். குண்டப்பா, குரு சொன்னதுனால அந்த பிணத்தை கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. கோவிந்த் அவர்களே, நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பிணத்தை. எந்த பிணம்? கொலைகாரனோட பிணம். அந்த கொலைகாரனோட பிணமா? ஆனா அவனை வேற ஒரு கிணத்துக்குள்ள போட சொன்னாங்க. நீங்க இதுல என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, நான் மழை காலத்துல நிறைய கப்பல் விட்டுருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், தண்ணியில கப்பல் எல்லாம் மிதக்கும், பிணமும் மிதந்துகிட்டே இங்க வந்துரும்ல. அந்த கடவுள் எல்லார் தலையிலயும் மூளையை வைக்கும் போது உங்க தலையில வைக்க மறந்துட்டாரா? இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, ஆனா என் தம்பிய பத்தி எதுவும் சொல்லாதீங்க. மாமா, நீங்க மகான். ஆமாடா, ஆனா இப்ப எதுக்காக இதை சொல்ற? கிணத்துல இருந்து இவ்வளவு தண்ணியை எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் கிணத்துக்குள்ள அவ்வளவு தண்ணி இருக்கு. இத உங்களால மட்டும்தான் பண்ண முடியும் மாமா. பாஸ்கர், பாஸ்கர் அழுகுறான். அம்மா நான் போறேன். பாஸ்கர்,
உயிரோட வந்துட்டியா? எப்படியோ வந்துட்ட. இப்போ உன்னால மறுபடியும் உயிரோட தப்பிக்க முடியாது. மகாராஜா, என்னுடைய வீணை உடைஞ்சிருச்சு. எனக்கு பிடிச்ச என்னுடைய வீணை உடைஞ்சிருச்சு மகாராஜா. யாரோ கதவை திரும்பவும் தட்டுறாங்க. ஒருவேளை தட்டுறாங்கன்னா போய் பாருங்க. இந்த குழந்தைங்களோட பிரச்சனை எனக்கு புரியவே மாட்டேங்குது. தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஏன் பசிக்குது? அம்மா அம்மா பாருங்க, இப்போ பாஸ்கரும் எழுந்துட்டான். போங்க. அழாத பாஸ்கர், அழாத. யாரு? மாமா, யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருந்தாலும் போ சொல்லிடு, போ சொல்லிடு. சரிங்க மாமா. அட என்னங்க, வெளியே யார வேணா இருக்கலாம். நீங்க எதுக்கு போக சொன்னீங்க? அட, இந்த மாதிரி நேரத்துல யாராவது போய் யார் வீட்டு கதவையாவது தட்டுவாங்களா? இங்க பாருங்க, யார வேணா இருக்கலாம். நீங்க முதல்ல போய் பாருங்க. யாரு கோவிந்த்? ஒன்னும் கவலைப்படாதீங்க. குண்டா ஒருத்தர் வந்தாரு. அவரை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி கூட அவர் வந்திருந்தாரு. மகாராஜா கூட ஒருத்தர் தேடி வந்தாரு. மந்திரியாரே, மன்னிச்சிருங்க மந்திரியாரே. அவன் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதெல்லாம் விடுங்க. ஆனா அந்த பையன் யாரு? பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சாரதாவோட தம்பி, என் மச்சான். கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வாங்க, என் கூட வாங்க, சீக்கிரமா போலாம். இப்ப என்னாச்சு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.